இதோட அப்படி இதெல்லாம் கொள்ள போச்சு, அழுகி போச்சு, அப்படியே குருத்தோட அழுகி இருக்கு. அதான் வண்டு கிடைக்கே இந்த கிடக்கு பாருங்க. அன்னைக்கு இந்த வண்டெல்லாம் தெரியல, அந்த வண்டு அன்னைக்கு இதெல்லாம் பார்த்தா ஒன்றும் தெரியல. சரி இப்பதான் விழுந்துருக்கு. இப்பதான் வந்திருக்கு இந்த வண்டு. ஃப்ரெஷ்ஷாக தான் செத்து, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. இப்பதான் எடுத்துருக்கு, இப்பதான் வந்திருக்கு. அப்படி வாங்க இங்க விழுந்துருக்கு. அந்த மொரணை கட்டுறது மாதிரி கட்டுது, அப்படியே கீழே அதை குருத்து அப்படியே பட்டுறதுக்கு போது இங்க தெரியலாம் மொரணை கட்டுறது அப்படியே இல்லை. பார்த்துட்டோம். அது பிடுங்கலாம் முடியல, அதனாலதான் அப்புறம் இதோட வெட்டி பார்த்தாங்க. அது கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு. அது இது இப்போ வந்து அவ்வளோதான். அதான் உள்ள இங்கே அழுகிருச்சு, இங்கே அழுகுது. அது அழுகல் முறை தான் அது படும் நினைக்கிறேன். இங்கே ஏதோ இந்த இது எப்படி ஆகுது அதுதான் இப்போ எங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த இடம் எப்படி இங்கே குறுத்துக்கலாம், இந்த இந்த இதோட தாக்கம் இருக்கு. மம்பட்டி இருக்கு. அழுகல் எல்லா மரமும் இல்லை, எல்லா மரமும் இல்லை. பாம்பு கணக்கு பார்த்து வா. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஃபுல்லாக வெள்ளை கலரில் இருக்கும். ஆரஞ்சு கலரில் மாறிக்கிட்டு வருது. அதானே ஏதோ காரணம். இது எந்த மரத்துக்கு மெடிசன் மட்டும் சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மாதம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக மரத்தை வந்து இருக்கிற மரத்தை காப்பாற்றிக்கணும். அதான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து புதுசாக கொடுத்த வர வச்சு தரேன் அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா இதோட விட்டு போச்சு. இனிமேல் ஆமா, இத்தனை 150 மரத்துக்கிட்ட இருக்கு. இதுல 200 மரத்துக்கு இருக்கு. சரி 200 இருக்கு, அங்க ஒரு 100 இருக்கு. அது ஒண்ணு இல்ல. ஓகே இவரதுக்கு வந்து சரி. இந்த இப்போ 200 மரத்துக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, மரத்துக்கு 20 மில்லி ஷீல்டு மெடிசன் நான் நீங்க பஸ்ல கூட போட்டு விடுறேன். அதை வந்து ஒரு 20 லிட்டர் தண்ணியோட கலந்துக்கிட்டு மரத்துக்கு வேரோட ஊற்றி விடுங்க. இல்ல அப்படின்னா ஊற்றி விடணும். அப்படி சும்மா ஊற்றணுமா இல்லை பறிச்சுக்கிட்டு லைட்டாக பறிச்சுக்கிட்டு பாத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே லைட்டாக வேர் இருக்கணும். வேற வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடக்கூடாது. லைட்டாக நீங்கள் இப்போ நம்ம பறிச்சோம்ல அந்த மாதிரி லைட்டாக பறிச்சுக்கிட்டு உள்ளே வந்து கோழி வர ஊற்றி விடணும். அப்படி ஊற்றி விட்டியே கரெக்டாக ஒரு 3 மாதத்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள் இருக்கிற மரம் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறமா தண்ணி பாய்ச்சி இல்லை, தண்ணி பாய்ச்சிறப்ப ஏக்கருக்கு 1 லிட்டர் கணக்கில் வந்து தண்ணி பாய்ச்சிறப்ப அங்கங்கே சும்மா ஊற்றி விட்டால் கூட போதும், மருந்து பரவிக்கும். ஸோ ஒரு ஆரம்பத்தில் 3 மாதத்துக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் கொஞ்சம் செப்பரேட்டாக ஊற்றிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எதுவும் வேணாம். அந்த பாதிச்ச மரத்துக்கு மட்டும் கூர்த்துக்குள்ளே ஊற்றி விடுங்க. ஆனால் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமாம், வர்றது கஷ்டம். ஆனால் நான் நீங்கள் ஊற்றினீங்கன்னா ஓரளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுத்துலாம். ஆமாம், நான் வரும்னு நான் சொல்லலை. ஆமாம், இருக்கிறத காப்பாற்றலாம். இனிமேல் அடுத்தது பராமரிக்கணும். அதான் எனக்கு அழுகல் தான், முழுக்க அழுகல் தான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டு இல்லை,
வண்டு இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த அழுகல் பிரச்சனைக்கு மட்டும் இந்த மருந்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. வேற எதுவும் வேணும்.